என்னத்தா வெளிநாட்டுக்கு போகும்போது தெரிஞ்சவனோட ஜாமான் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல. தெரிஞ்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் அப்படி தெரிஞ்சவரோட ஜாமான் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மாட்டிக்கிறீங்க. அவர் என்ன கொடுத்துட்ருக்காப்புல ஏது கொடுத்துட்ருக்காப்புல அவர் யார் என்னங்கிறது தெரியாமல் கொண்டு போகக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்களோட சொந்தக்காரங்களா இருக்கணும். அவங்கள பற்றின முழு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் அவங்களோட ஜாமான் எடுத்துகிட்டு போங்க. அதுக்காண்டி எல்லா ஜாமானையும் கொண்டு போயிடக்கூடாது. இங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபோன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐஃபோன் தான் உங்களுக்கு அலோடாக இருக்கும். நீங்கள் 2-3 ஐஃபோனை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுதிக்கு வரீங்க அப்படின்னா இங்கே கொண்டு வரக்கூடாது சில பொருட்கள்லாம் இருக்குது. புகையில, பான் மசாலா, கசா இதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது சவுதி அரேபியாவுக்கு. நீங்கள் கொண்டு வர சொன்னாங்கன்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸில் மாட்டிக்கும் போது நீங்கள் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் தெரியாதவங்களோட ஜாமானை வாங்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அவங்க என்ன கொடுத்துறாங்க ஏது கொடுத்துறாங்க தெரிஞ்சு தான் கொடுத்துடணும். அதே மாதிரி மருந்து மாத்திரை வாங்கும்போது கண்டிப்பாக அதோட இது இருக்கணும், பில்லு இருக்கணும். பில்லு இல்லாமல் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனையாக போயிடும். மக்களே